கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன, அதோட ஷேட் என்ன, நீங்களும் வந்து என்னோட ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா வந்து அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி அது எல்லாமே வந்து லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக் வந்து கைண்ட் ஆஃப் என்னோட யூஸ்வல் டைப்ஸ் இல்லைன்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா நான் யூஸ்வலி வந்து லோவர் லைனில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படி பிளாங்காக இருக்கும், மேலே மட்டும்தான் ஐலைனர் மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். பட் திஸ் டைம் நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் அந்த ஒரு போல்டு வைப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ தீபாவளி மேக்கப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து தீபாவளி அவுட்ஃபிட் வீடியோஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மேக்கப் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேக்கப் லுக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் வாட்டர் வச்சு நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி என் ஃபேஸை டோன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். இது ப்ளம்ல இருந்து 15% மேண்டரின் விட்டமின் சி சீரம். இந்த சீரம் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ண என்னோட ஸ்கின்னு. அதனால தான் எனக்கு ஒரு ஃபுல் ஆன் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த சீரம் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் நான் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னுமே என்னோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ரெடி டு அப்ளை மேக்கப் அந்த மாதிரி மாற்றும். ஸோ தட் என் ஃபேஸ் சாஃப்டாக இருக்கும் போது என்னோட மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். இதுக்கப்புறம் என்னோட லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறேன். மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட மேக்கப் லுக்கில் வந்து ப்ரைமர் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட போர்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் அந்த இடத்துல எனக்கு கொடுக்கணுன்றதுக்காக. அண்ட் ஆல்சோ ஃபோர்ஹெட், சீக்ஸு, சின் கிட்டெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஆகிடும் குவிக்கராக. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நான் அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐஷேடோ எனக்கு அப்ளை பண்ண போகிறதுனால நான் என்னோடய ஐஸ்லையும் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் NYBேலேருந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கரெக்டரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் அடுத்த ஸ்டெப் போகும்போது அது நம்ம ஃபேஸ் வந்து அங்கங்கே மிஸ்மேட்ச் கலர் இல்லாமல் ஒரு ஈவனாக வந்து காட்டும். அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபேஸை விட என்னோடய ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் டேனாக இருக்கனால நான் அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வேறு எங்கெங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அந்த கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாலோட் பை ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மேக்கப் வந்து ஆஷியாக ஆகாமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேபிளினுடைய ஏஜ் ரிவைன் கன்சீலர் ஷேட் கேரமல். இந்த ஷேட் வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான கன்சீலிங் ஷேட். அந்த கன்சீலர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஐ ஏரியா, என்னோடய லிப்ஸ், அது சுற்றி இருக்க டார்க்னஸ், என்னோடய மார்க்ஸு, பிக்மெண்டேஷன், நான் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணேன்னா அதே இடத்துலையும் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ப்ரஷ்ஷில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா என் ஃபேஸில் வந்து பிளெண்டின் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு ஸ்மூத் பேஸ் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காக. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஷேட் எல்லாமே நான் கீழே விவரமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புதுசாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட மெயின் கேள்வி என்னவாக இருக்குன்னா நான் ஃபவுண்டேஷன் கன்சீலர் போட்டால் மட்டும் ஏன் திட்டுன்னு இருக்குது, ஏன் வந்து ஈவனாக தெரிய மாட்டேங்குது அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. அதோட மெயின் ரீசன் என்ன சொல்லணும்னா பிளெண்டிங் அண்ட் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எப்படி ப்ரெப் பண்ணியிருக்கீங்க இந்த மேக்கப்புக்கு முன்னாடி அப்படின்றதுல தான் இருக்குது. இப்போ நீங்கள் நான் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரெஸ்ஸின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் எடுத்தோடனே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டேப் பண்ணி உங்கள் ஸ்கின்ல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை கிளைட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ முடிச்சிட்ட பிறகு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேட்சியாக ஃபீல் ஆகுதுன்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சீலரும் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு லைட் கலர் கன்சீலர் எடுத்து என்னோடய ஐ ஏரியாவில் லிட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறனால அந்த ஐ கலர்லாம் நல்லா பாப் அவுட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைட் கலர் கன்சீலர் எடுத்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆயிலி ஆகும், எங்கெங்கெல்லாம் நான் ஃபேஸை செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அங்கெங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐஷேடோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் எடுத்து நான் ஒரு லைட் மாவிஷ் பிங்க் கலர் மாதிரி எடுத்து என்னோடய அவுட்டர் க்ரீஸ் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கலர் அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதே ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு நல்ல டார்க் பர்கண்டி கலர் மாதிரி ஒரு ஷேட் எடுத்து என்னோட இன்னர் அவுட்டர் க்ரீஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது நான் மாவிஷ் எங்கே அப்ளை பண்ணேன்னா அதுக்கு லைட்டாக கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக வேவ் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோட ஐலிட் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷிம்மர் ஷேட் எப்போது அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸின் பண்ணுங்கள். ப்ரெஸ்ஸின் பண்ணி அது நல்லா உங்கள் ஐலிட்டில் செட்டில் ஆகிட்ட பிறகு அதை வந்து ட்ராக் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் விடலாம். இஃப் யூஆர் அ பிகினர், உங்களுக்கு வந்து எப்படி ஐலிட்டில் அப்ளை பண்ணுறது, எது க்ரீஸ் கரெக்டாக அப்படின்னு தெரியலனா உங்கள் ஐஸை இந்தமாதிரி ஓப்பன் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் அந்த ஐஷேடோ வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். இது முடிச்சிட்ட பிறகு அந்த பெரிய ப்ரஷ் எடுத்து லைட்டாக பிளெண்டின் பண்ணிக்கிறேன் எல்லா ஷேடையும். ஃபாலோட் பை யூஸிங் ஐலைனர். இங்கே நான் வந்து லைட்டாக ஒரு விங் லைனருக்கு போயிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் தென் மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி ஐலாஷ் கலர் வச்சு என்னோடய ஐலாஷஸ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். இந்த 10 செகண்ட் ஸ்டெப்ஸ் நான் இப்போது யூஸ் பண்ணுறது மெத்தட் வச்சு. ஃபார் மஸ்காரா நான் வந்து மேபிளினோட லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா நான் டபுள் கோட்டிங் கொடுக்குறேன் பிகாஸ் இந்த ஃபெஸ்டிவ் மேக்கப் அண்ட் நம்மளுக்கு திக் லாஷஸ் இருந்தால் அழகாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா காஜல், ஒரு காஜல் எடுத்து நான் லோவர் வாட்டர் லைனில் அவுட்டர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஷேடோ நான் டார்க் கலர் யூஸ் பண்ணல, அதே ஐஷேடோ கலர் எடுத்து என்னோட இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸில் அப்ளை பண்ணி ஒரு ஹோல் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் மஸ்காரா வச்சு என்னோட கீழே உள்ள லாஷஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே ரிமைனிங் ப்ராடக்ட் மஸ்காராவில் இருக்கிறத வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு பீச்சிஷ் பிங்க் ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன். இது டஸ்கி ஸ்கின்க்கு நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும் இந்த கலர். அதை யூஸ் பண்ணி என்னோடய நோஸோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஃபாலோட் பை யூஸிங் ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு நான் யூஸ் பண்ணியிருந்த ஐஷேடோ பேலட்லேயே உள்ள ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோடய சீக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் அங்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணி நல்லா பிளெண்டின் பண்ணிக்கிறேன். நம்ம பிளெண்டின் பண்ணால் தான் மேக்கப் வந்து ஸ்மூத்தாக தெரியும், இல்லைனா அங்கங்கே தனித்தனியாக ஒரு செப்பரேட் செக்மெண்ட்டாக வந்து தெரிஞ்சிட்ருக்கோம், விச் வி டோன்ட் வாண்ட். அண்ட் தென் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு என்னோடய பேஸை கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என்னோடய பேஸை வந்து செட்டின் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்ட பிறகு என்னோடய ஸ்கின் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லாஸ்ட் ஸ்டெப், நம்மளோட ஃபேவரட் ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக். இது வந்து ரெட்டிஷ் லிப்ஸ்டிக் வித் பிங்க் அண்டர்டோன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஷேட் ஃபேட் அவுட் ஆகும்போது கூட அது அழகாக இருக்கும் நம்ம லிப்ஸில், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரீசெண்ட் டைம்ஸில். ஃபெஸ்டிவ் லுக் அப்படின்றதுனால கண்டிப்பாக போட்டு வைக்கணும் இல்லையா, ஸோ போட்டு வச்சு நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த மேக்கப் வந்து டேர்ன் அவுட் ஆகிருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கேன்வாஸ், மேபி அதை நான் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ்னால இருக்கலாம், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே. நீங்களும் தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லுக் ட்ரை பண்ணுவீங்களோ, இல்லைனா நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ட்ரை பண்ணுவீங்களோ. பட் ஹேவ் அ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.